ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. என்னென்னா, ப்ரோ லைவ் ஃபீடுன்னா என்ன? நீங்கள் ஒரு சில வீடியோவில் லைவ் ஃபீட் அப்படின்னு சொல்கிறீங்க. அது அப்படின்னா என்னன்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ லைவ் ஃபீடுன்னா ஒன்றும் கிடையாது. உயிரோடு இருக்கக்கூடிய உணவுகள். உயிரோடு இருக்கக்கூடிய உணவுகளுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பிரெயின் ஷ்ரிம்ப்பு, டாஃப்னியா, மஸ்கிட்டோ லார்வா, வேறு பிளட் வார்ம்ஸு, ஃபீடர் ஃபிஷஸ், இது எல்லாமே வந்து லைவ் ஃபீடுக்கான ஒரு எக்ஸாம்பிள். லைவ் ஃபீல்டில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ், அதே மாதிரி லைவ் ஃபீல்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் என்ன, இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குவோம். நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த லைவ் ஃபீடு கொடுக்குறது வந்து சரியா தப்பா அப்படின்றதையும் வந்து நம்ம வந்து பேசுவோம். லைவ் ஃபீடு வந்து கொடுக்கறதுக்கான ஒரு பாசிட்டிவான விஷயம், நார்மலாக ஒரு ஃபிஷ்ஷோட க்ரோத் இருக்குல்ல, அதை வந்து பல மடங்கு அதிகரித்து கொடுக்கக்கூடிய ஒரு பவர் வந்து இந்த லைவ் ஃபீடு அப்படின்றது இந்த ஃபுட்டுக்கு வந்து உண்டு. நார்மலாகவே வந்து இந்த மீன் வந்து இந்த ஃபுட் ஃப்ளேக் இருக்குல்ல, அதை சாப்பிட்டு வளரும்போது அந்த ஃபிஷ்ஷோட க்ரோத்துன்றது வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். அந்த ஃபிஷ்ஷோடைய அந்த க்ரோத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த லைவ் ஃபீடுன்றது வந்து ஒரு பெரிய ஒரு பங்குன்றது வந்து இருக்குது. லைவ் ஃபீட் கொடுக்கறது மூலமாக ஃபிஷ்ஷோட க்ரோத் நல்லாயிருக்கும், ஃபிஷ்ஷோட இம்யூன் சிஸ்டம் அப்படின்றது நல்லாயிருக்கும், அந்த ஃபிஷ்ஷுக்கு வரக்கூடிய டிசீசஸ் அப்படின்றது வந்து கம்மியாகும். ஆனால் இந்த இவ்வளோ பாசிட்டிவ் இருக்குல்ல, இந்த ஃபிஷ்ஷோட க்ரோத்தை வந்து இவ்வளோ தூரம் அதிகப்படுத்துது இல்லை, இதுக்குமே ஒரு சின்ன ஒரு நெகட்டிவான விஷயம் இருக்குது. என்னென்னா, அந்த லைவ் ஃபீட் அப்படின்றது வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு நியூட்ரிஷனாக வராது. நியூட்ரிஷன் அப்படின்றது வந்து ஒரு இடத்துல ஒரு சில விஷயங்களில் வந்து அந்த நியூட்ரிஷன்றது மிஸ் ஆகும். அந்த நியூட்ரிஷன்றது மிஸ் ஆகுதுல்ல, அதை வந்து நீங்கள் சரி கட்டுறதுக்கு வந்து நீங்கள் அந்த ஃபுட் ஃப்ளேக்ஸ் இருக்குல்ல, அந்த ஃபீடு கொடுக்குறது மூலமாக அந்த நியூட்ரிஷன்ன்றதை வந்து பேலன்ஸ்டாக கொண்டு வர முடியும். அதில் இருக்கக்கூடிய இன்னொரு நெகட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த லைவ் ஃபீடில் வந்து டிசீசஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள்ன்றது வந்து உண்டு. இப்போ நீங்கள் பிளட் வார்ம்ஸை வந்து உங்களோட ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணுறீங்க, அந்த பிளட் வார்ம்ஸில் ஏற்கனவே ஒரு பேரசைட் இருக்குது, இல்லை அந்த பிளட் வார்ம்ஸ்லேயே ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்குது, அதாவது ஏதோ டிசீஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது சாப்பிடக்கூடிய உங்கள் மீனுக்கும் அதே பிரச்சனை வந்துடும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக வந்து இந்த லைவ் ஃபீடுன்றதை வந்து நீங்கள் கொடுக்கணும். இப்போ தான் பிகினராக இருக்கீங்க, நீங்கள் இப்போ தான் ஃபிஷ் ஹாபிக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா லைவ் ஃபீடை பற்றி யோசிக்கிறதுன்றதே வந்து வேணாம். ஒரு வருஷம் 2 வருஷம் வரைக்கும் நீங்கள் நல்லா ஃபிஷ்ஷை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமேட்டு லைவ் ஃபீடெல்லாம் வந்து தாராளமாக கொடுத்து நீங்கள் இந்த மீன்றதை வளர்க்கலாம். அதுவும் இந்த லைவ் ஃபீடு கொடுக்குறது வந்து இப்போ ஃப்ளவர் ஹார்ன் கொடுக்குறோம், இல்லை வேறு ஏதோ ஒரு காஸ்ட்லியான ஃபிஷ்ஷுக்கு வந்து லைவ் ஃபீட் கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து வேறு. ஒரு ஃபைட்டருக்கு நீங்கள் வந்து லைவ் ஃபீட் போடுறீங்க அப்படின்னா அது வந்து வேறு. ஆனால் ஒரு கோல்டு ஃபிஷ்ஷுக்கும் ஒரு மாலி ஃபிஷ்ஷுக்கும் நீங்கள் லைவ் ஃபீட் கொடுக்கணுன்ற ஒரு அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த 2 ஃபிஷ்ஷுமே வந்து பை நேச்சரே வந்து நல்லா சாதாரணமான ஃபுட்டே சாப்பிட்டு நல்லா வளரக்கூடிய ஒரு ஃபிஷ் தான். அந்த பிளட் வார்ம்ஸ்லேயோ அந்த டாஃப்னியாலேயோ எந்த விதமான ஒரு ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது, எந்த விதமான ஒரு டிசீஸும் இருக்கக்கூடாது. அது இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃபிஷ்ஷுக்கும் அதே டிசீஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள்ன்றது வந்து இருக்குது. லைவ் ஃபீடை பொறுத்தளவுக்கு எல்லா ஃபிஷ்ஷுமே சாப்பிடும். லைவ் ஃபீடை வந்து ஃப்ளவர் ஹார்ன் தான் சாப்பிடும், கோல்டு ஃபிஷ் தான் சாப்பிடும், இல்லை மாலி தான் சாப்பிடுன்றதெல்லாம் கிடையாது. லைவ் ஃபீடு நீங்கள் ஒன்றுமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு பிளட் வார்ம்ஸை வந்து இருக்கக்கூடிய எல்லா ஃபிஷ்ஷுக்கும் போடுங்களேன், எல்லா ஃபிஷ்ஷுமே பிளட் வார்ம்ஸ்ன்றது சாப்பிடும். ஆனால் நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய ஒரு ஃபிஷ் ஃபுட் பெல்லட் இருக்குல்ல, அந்த ஃபுட் பெல்லட்டை வந்து எல்லா மீனுக்கும் போடுங்களேன், ஒரு சில மீன் மட்டும் தான் சாப்பிடும். எக்ஸாம்பிள் சொன்னால் கோல்டு ஃபிஷ் நீங்கள் என்ன ஃபுட்டு போட்டாலும் சாப்பிடும், மாலியும் அப்படி தான். ஆனால் ஃப்ளவர் ஹார்ன்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் அந்த சாப்பாடை வந்து ஏற்றுக்காது. ஒரு சில சாப்பாடு தான் அது ஏற்றுக்கும், ஒரு சில சாப்பாட்டுக்கு தான் அதோடைய உடம்பும் வந்து நல்லா கலருமே வந்து சூப்பராக எடுத்து காட்டும். அந்த மாதிரி உங்களுக்கு கலர்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஹை குவாலிட்டியான ஃபுட்டு ப்ளஸ் லைவ் ஃபீடுன்றது கொடுக்குற மாதிரி வரும். இப்போ நீங்கள் ஃபைட்டருக்கு வந்து ஒரு 50 ரூபாய்க்கோ 20 ரூபாய்க்கோ நீங்கள் வந்து ஃபுட்டை வாங்கி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபிஷ் வந்து அந்த ஃபுட்டை சாப்பிடாது. அதுக்கு பதிலாக நீங்கள் லைவ் ஃபீட் கொடுக்குறது மூலமாக அந்த ஃபிஷ் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடும். இப்போ பீட்டாக்கு வந்து நீங்கள் லைவ் ஃபீடு மட்டும் தான் ஃபீட் பண்ணணுமான்னு கேட்டால் அப்படியும் கிடையாது. பீட்டாக்குன்னு தனியாக ஃபிஷ் ஃபுட்டுன்றது விற்கிறாங்க, அதை ஃபீட் பண்ணுறது மூலமாகவும் அந்த ஃபிஷ் வந்து நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடும். ஸோ இப்போ என்கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்குறீங்க ப்ரோ, இப்போ நான் வந்து ஓரளவுக்கு எனக்கு இந்த ஃபிஷ்ஷை பற்றின ஒரு ஐடியா இருக்குது, இந்த லைவ் ஃபீடை பற்றின ஐடியாவும் இருக்குது. நான் ஃபிஷ் ஹாபியில் வந்து 1 வருஷம் 2 வருஷமாக நான் வந்து இந்த மீன்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு மீனுக்கு எப்படிப்பட்ட டெம்பரேச்சர் வேணும், எப்படிப்பட்ட கேர் இல்லாமல் கொடுக்கணுன்றதெல்லாம் எனக்கு ஓரளவுக்கு தெரியும். அதே மாதிரி எந்த நோய் வந்தால் அந்த நோயின்றதை என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து ஃபிஷ் ஃபுட்டையும் ஆட் பண்ணிக்கிட்டு அதோடைய லைவ் ஃபீடையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி ரெண்டுத்தையுமே வந்து சேர்த்து கொடுக்கும்போது ஃபிஷ்ஷோடைய க்ரோத் அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்படி கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஃபிஷ்ஷோட க்ரோத் அப்படின்றது வந்து அதிகமாக இருக்கிறதோடு சேர்த்து அதோட கலரும் வந்து ரொம்ப அதிகப்படியாக எடுத்து காமிக்கும். அதோட இம்யூன் சிஸ்டம், அதாவது நோய் எதிர்ப்பு சக்திலாம் இருக்குல்ல, அது வந்து நல்லாயிருக்கும்.
அதோடைய உடம்புல இருக்கக்கூடிய ஓவரால் அதோடைய க்ரோத்து எல்லாமே வந்து நார்மல் ஃபிஷ்ஷை விட லைவ் ஃபீடும் ஃபுட் ஃப்ளேக்ஸும் சாப்பிட்டு வரக்கூடிய ஒரு ஃபிஷ்ஷுக்கு வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், ப்ரோ இப்போ தான் ப்ரோ நான் பிகினர், எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது அப்படின்றவங்க ரொம்ப சிம்பிள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் வாங்கக்கூடிய அந்த ஃபிஷ் ஃபுட் இருக்குல்ல, ஃபுட் பெல்லட் இருக்குல்ல, அதை கொஞ்சம் ரேட் அதிகமாக கொடுத்து வாங்கிக்கலாம். ஒன்றும் இல்லை, 20 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய அந்த ஃபிஷ் ஃபுட்டுக்கு பதிலாக ஒரு 150 ரூபா 200 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கும்போது உங்கள் ஃபிஷ்ஷுக்கு தேவையான அந்த நியூட்ரிஷன் டென்ஸான ஒரு ஃபுட்டே அவங்க வந்து தருவாங்க. அதாவது ரேட்டு சீப்பாங்கிறதோட ரேட்டு காஸ்ட்லியாக வாங்கும்போது அதிகப்படியான குவாலிட்டியான ஃபுட்டு கிடைக்கும். ஃபிஷ்ஷுமே வந்து இந்த தேவையான நியூட்ரிஷன்றதும் கிடச்சிரும். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ரெண்டையுமே, அதாவது ஃபிஷ் ஃபுட்டும் கொடுக்கணும், லைவ் ஃபீடும் கொடுக்கணும். ஆனால் நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபிஷ் ஃபுட்டு கொடுக்குறது மூலமாகவே நல்ல ஒரு க்ரோத்துன்றது உங்கள் ஃபிஷ்ஷுக்கு வந்து கொண்டு வர முடியும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு தாட்டு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இதே போல் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கும் இதே போல் ஒரு வீடியோ அப்படின்றத மேக் பண்ணுறேன். பை.